ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வெயில் காலங்களில் ரோஜா செடிகள்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ரோஜா செடி ஃபுல்லாக வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அதிகமான பூக்கள் பூத்திருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட வந்து பூக்கள் பூக்காமலும், செடிகள் அப்படியே பூக்கள் பூத்தாலும் சின்ன சின்ன பூக்களாக பூக்குது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோவே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகளில் நம்மக்கிட்ட இருக்க ரோஜா செடிகள் தொட்டியில் வச்சுருந்தோம்னா தொட்டியில் இருக்கிற களைகளை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அந்த களைகளை விட்டுட்டோம்னாலே ரோஜா செடிகள்லாம் வளராமல் அந்த களைகள் வளர ஆரம்பிச்சுட்டு ரோஜா செடியில் இருக்கிற சத்து, அதாவது ரோஜா செடியில் வச்சிருக்கிற மண்ணில் இருக்க சத்தை பூராமே எடுத்துக்கிட்டு களைகள் வளர்ந்துருமே தவிர்த்து ரோஜா செடி வளராமே போயிடும். அதை மீறி வளர்ந்தால் கூட ரோஜா செடி ஹெல்த்தியாக வளராமல் சும்மா 4-5 இலை அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரோஜா செடி சும்மா பேருக்காண்டி இருந்துடும். அந்த மாதிரிலாம் வைக்காமல் நம்ம ரோஜா செடியில் இருக்கிற களைகளை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும். ரோஜா செடியில் இருக்கிற களைகள்னால் சின்ன சின்ன களைகளாக இருந்தால் கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமான வெயில் படுறதுனால ரோஜா செடியை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறணும். அதாவது அதிகமான வெயில் படுறதுனால இப்போ நம்ம வந்து அதிகமாக வெயில் இருக்கிற இடத்துல வந்து சன்லைட், அதாவது வலை நெட்டு போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம், க்ரீன் வலை போட்டு வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் நிழலில் வைக்கலாம். இப்போ நெட்டு தேவையில்ல, நெட்டுக்கு பதிலாக நாங்கள் நிழலில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மரத்துக்கடியிலையோ நிழலில் ஃபுல் நிழலில் வச்சிட்டிங்கன்னா ரோஜா செடி வளரவே வளராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சன்லைட் படுற மாதிரி, அதாவது ஆஃப் சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கலாம், அதாவது நெட்டு போட்டு வச்சுக்கலாம். மரத்துக்கடியில் வச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடிகள்லாம் இலைகள் மட்டும் பசுமையாக வளர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர்த்து பூக்கள் பூக்காமே போயிடும். அதனால் வந்து நீங்கள் நெட்டு போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதிகமான வெயில் இருக்கனால, இதுவே மழைக்காலங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல. அதாவது அதிகமான வெயில் படுற மாதிரி இடத்துல மட்டும்தான் வைக்கணும். இதுவே மழை காலங்களாக இருந்தால் உங்களுக்கு 6 ஹவராவது வெயில் படுற மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கணும். ரோஜா செடியை படுற மாதிரி ஆஃப் சன்லைட் படுற மாதிரி நெட்டு போட்டு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் போடலைன்னா நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து அதிகமாக ஊற்றணும். அதாவது இப்போ வந்து ஒரு ரோஜா செடிக்கு வந்து ஒரு தடவை ஊற்றுனீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 தடவை ஊற்றணும். அதாவது மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக ஊற்றி ஆகணும். அதாவது செடியை வந்து ட்ரை ஆகாத அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் இருக்கிற களைகள் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிடணும். இப்போ இந்த ரோஜா செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ களைகள் வளர்ந்தனால தான் இந்த ரோஜா செடிகள்லாம் சுரட்டை அடிச்சுட்டு பூக்களே பூக்காமல் போயிடுச்சு. அதனால் வந்து இந்த ரோஜா செடியில் இருக்க களையை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி விடுறோம். ஆல்ரெடி இந்த ரோஜா செடியோட வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து அந்த பூக்கள் பூத்த பிறகு நெக்ஸ்ட்டு இப்போ அடித்த வெயிலில் வந்து இந்த ரோஜா செடிகள்லாம் பூக்கள் பூக்காமல் போயிடுச்சு. அதை காட்டி மெயினாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் இருக்கிற அந்த குச்சிகள், காஞ்ச குச்சிகளை பூராமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதை வந்து பூக்கள் இருந்தாலும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த காஞ்ச குச்சிகளை மெயினாக கட் பண்ணி விடணும். காஞ்ச குச்சிகளை விட்டுட்டோம்னா அப்படியே அடுத்தடுத்து ரோஜா செடி காய ஆரம்பிச்சிருமே தவிர்த்து தலையவே தலையாது. அதனால் வந்து காஞ்ச குச்சிகளை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். காஞ்ச குச்சிகள் மட்டும்னா கண்டிப்பாக இல்லை, ரோஜா செடியில் காஞ்ச குச்சி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் மாதிரி ஏதாவது இலைகளை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா கூட அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. குச்சிகள் மட்டும் இருந்தால் கூட போதும் நமக்கு ரோஜா செடியில். அது ஆல்ரெடி நம்ம நட்டு வச்சிருக்க ரோஜா செடியில் இருக்கிற குச்சி இருந்தால் மட்டுமே கூட போதும். இலைகள் அதிகமாக இருந்தாலும் தான் பூக்கும், அப்படி வளரும் அப்படின்லாம் கிடையாது. ரோஜா செடியில் இருக்க குச்சிகளை மட்டும் நம்ம விட்டோம்னா கூட, கட் பண்ணி விட்டோம்னா கூட துளிர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பூக்கள் பூராமே கட் பண்ணி எடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் இருக்கிற ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி ரோஜா செடியில் இருக்க காஞ்ச குச்சியில் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்படி கட் பண்ணலைன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரோஜா செடி காய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரோஜா செடியில் எவ்வளோ செடி காஞ்சிருக்குன்றதை பற்றி வீடியோவிலே பார்க்கலாம். அந்த காஞ்ச குச்சியை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து காய தொடங்கிடும். அதனால் வந்து காஞ்சிருந்த குச்சியிலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் இருக்கிற மண் வந்து எவ்வளோ இறுக்கமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிறணும். மண் ரொம்ப இறுக்கமாயிட்டாலே ரோஜா செடியோட வேர் போடாமல் ரோஜா செடி வளராமல் இருக்கும். அதாவது மண் இருக்கும் எப்படி அப்படின்றத பற்றி, நம்ம தண்ணி அதிகமாக ஊற்ற வந்து அந்த மண் வந்து அதிகமாக இறுக்கமாகிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அந்த மண் இறுக்கத்தை வந்து நம்ம சரி செஞ்சு விடணும். நம்ம ரோஜா செடி நட்டு வைக்கும்போது தொட்டி ஃபுல்லாகவே மண் போட்டு வச்சுருப்போம். அந்த மண் வந்து இறுக்கமாகி நமக்கு தொட்டியில் இருக்கிற மண்ணும் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மண் இறுக்கத்தை வந்து ரோஜா செடியை சுற்றி வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ ஆக்கி விடணும். அப்படி ஃப்ரீ ஆக்கி விட்டிங்கன்னா மட்டும்தான் ரோஜா செடியில் வந்து வேர்கள் விட தொடங்கும். அதாவது வேர்கள் இப்படி விடாமல் இப்படி நம்ம பண்ணை விடாமல் இருந்தோம்னா மண் இறுக்கமாக உங்களுக்கு வேர் விடாமே போயிடும். அதாவது ரோஜா செடியில் மேக்ஸிமம் மேலோட்டமாகவே வேர் இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நம்ம மேலவே இந்த மாதிரி இறுக்கத்தை வந்து ஃப்ரீ ஆக்கி விடும்போது நமக்கு மேலேயே வேர் விட தொடங்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் தொட்டியில் மண் எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை மெயினாக பார்த்துக்கிறணும். அதாவது நம்ம பழைய செடி வச்சுருக்கோம்னா அந்த செடிகள்லாம் பூக்காமல் போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு மெயினான காரணம் தான். நம்ம வந்து உரம் போடலை, இப்போ அதிகமாக வெயில் படுறது, அதனால் வந்து நம்ம இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம உரமே கொடுக்க போகிறதில்ல. உரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் வந்து வெர்மி கம்போஸ்ட், அதாவது நம்ம இப்போ போட போகிறது வந்து மண்ணோட வந்து தொழு உரம் கலந்து வச்சுருக்கிறோம். இப்போ தொழு உரம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரங்களெல்லாம் வாங்கி நம்ம ரோஜா செடிக்கு பயன்படுத்திக்கலாம். ரோஜா செடிக்கு மண்புழு உரங்கள், அதாவது இப்போ வெயில் காலங்களில் நம்ம அதிகமான பவர் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி வந்து ஒரு சில செடிகள்லாம் வாடவே தொடங்கிடும். அதனால் வந்து இயற்கையான முறையிலேயே நம்ம உரம் கொடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம போடுற மண்ணோட வந்து
தொழு உரம் கலந்து தான் மிக்சிங்கில் தான் இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த தொட்டி எவ்வளவுக்கு மண் தேவைப்படுதுன்றதை பற்றி பார்த்துட்டு நம்ம அந்த மண்ணை வந்து நம்ம தொட்டி ஃபுல்லாகவே ஃபுல் பண்ணி விட்டுறணும். அதாவது 1 இன்ச் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மீதத்தை ஃபுல்லாகவே நம்ம தொட்டி ஃபுல்லாக மண் போட்டு விட்டுறணும். இப்படிலாம் செய்யும்போது உங்களுக்கு ரோஜா செடி அடுத்தடுத்து துளிர்களை விட வேகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெயில் காலங்களில் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரோஜா செடியை வந்து காப்பாற்ற முடியும். அதாவது பூக்காத செடியை கூட கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கெமிக்கலாக உரம் மருந்து எதுவுமே நம்ம கொடுக்கல. இந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு ரோஜா செடி வந்து ப்ராப்பராக வளரதுன்னு தொடங்கிடும். இந்த செடிகளுக்கு ஏன் மருந்து கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து நம்ம நோய் தாக்குதல் மாதிரி இருக்கிற இலைகளை ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிவிட்டு காஞ்ச குச்சியிலையுமே நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். அதனால் வந்து இப்போ இந்த ரோஜா செடிகளுக்கெல்லாம் மருந்து எதுவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதில்ல. அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற காஞ்ச குச்சிகள் இருந்தாலும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டு இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ரோஜா செடியை ஹெல்த்தியாக வளர்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிகிற ரோஜா செடி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நம்ம மண்களை பூராமே குறைஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண், உரம் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல் பண்ண பிறகு தான் இந்த ரோஜா செடி வளர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஆல்ரெடி நம்ம இந்த செடிகளுக்கு உரம் போடும்போது வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் போட்டு வச்ச பிறகு தான் இந்த இதெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வீடியோ எடுக்க முடியல. இப்போ இதே மாதிரி நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கும்போதே உங்கள்கிட்ட இருக்க ரோஜா செடி ஃபுல்லாகவே இதே மாதிரி துளிர் விட்டு பூக்கள் பூக்க தொடங்கிடும். அதே மாதிரி தண்ணி ஊற்றும் போது காலையில் சாயங்காலம் இந்த மாதிரி 2 நேரம் தண்ணி ஊற்றிடணும். அதாவது மார்னிங் ஈவினிங் கண்டிப்பாக நீங்கள் வெயில் காலங்களில் ஊற்றி ஆகணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு ரோஜா செடி ட்ரை ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதாவது ஈரப்பதத்தை வந்து ட்ரை ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை வெயிலே தான் நான் வைப்போம் அப்படின்ற பட்சத்தில் வந்து கோகோ பிட்டை வந்து நம்ம வேரோட வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம மண் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு அதாவது மண்புழு உரம், தொழு உரம் அந்த மாதிரி 2யும் நம்ம கலந்து போடுறோம். அப்படின்ற பட்சத்தில் இதோட வந்து கோகோ பிட்டையும் ஆட் பண்ணி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மூலியமாகவும் ரோஜா செடி வந்து ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும். அதாவது ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் வெயில் காலங்களில். அந்த கோகோ பிட் போட்டு வைக்கும்போது ஈரத்தன்மையை உறிஞ்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரோஜா செடியை வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.